இல்லங்கோ இவனை பிடிங்க. பாப்பாக்கு ரொம்ப பசிக்குதா? அம்மாவுக்கு 7 மணிக்கு ஆஃபீஸ், எனக்கு 8 மணிக்கு. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ள வீடே போர்க்களமாக இருக்கும். ஒரு ரூபாய். ஆத்திரா குட்டி ட்ரெஸ் போட்டுக்கலாமா? ஜெசி, அந்த டிபன் பாக்ஸ் கழுவிட்டியா? ஸ்லாப்ல இருக்கு. அவனை தூக்கிட்டு வாங்கப்பா. பாய். பாய். தினம் ப்ளே ஸ்கூல்லேருந்து உங்களை யார் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்ற பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். டார்கெட் இன்னும் முடியல, டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு குழந்தைங்களை நீ கூட்டிகிட்டு வந்துறியா? Understand these 3 major points, and the third one is called as construction, and the fourth one is testing, and the fifth one is called as important classல இருக்கேன். தயவு செய்து நீயே குழந்தைகளை கூட்டிட்டு போய்டு ப்ளீஸ். சார், உங்க குழந்தைங்களை 4 மணிக்குள்ள வந்து கூட்டிட்டு போங்க சார். உங்க குழந்தைகளுக்காக 1 மணி நேரம் காத்துட்டு இருக்க முடியாது. சாரி மேடம். சார், எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கு சார். அவங்களை காப்பாத்தது எங்க வரும்? கங்காரு குட்டி மாதிரி எங்கே போனாலும் உங்களை தூக்கிட்டு போவோம். உங்களால் அம்மாவுக்கு எனக்கும் அப்பப்போ சண்டை வரும். ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியல. இந்தா புடி. மானமே போச்சு. எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதே உன் வேலை. இனிமே நீங்க கூட வெளியில போக. ஒரு டயப்பர் வாங்க முடியலன்னு கேக்குறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? வாங்கிருக்கலாம்ல. புது புடவை நாரி போச்சு. சின்ன குழந்தைங்கன்னா பேலும் மோளும் பேண்ட பிய இடுப்புல கட்டிக்கிட்டே திரியறதா நாகரிகம்னா அந்த நாகரிகம் நமக்கு வேண்டாம். அது வா. ஏன் கோமா இருக்கீங்களாக்கும்? ஆமா. அந்த ஜன்னலை சாத்திட்டு கோவப்படுங்க. பக்கத்து வீட்டு மாமா செல்ஃபி எடுத்துட்டு போறாரு. போனும் கைமா சுத்திட்டு இருக்காரு. வீட்டுல சமைக்கிறது கூட நேரம் இருக்காது. எப்பவுமே கடை சாப்பாடு தான். 2 தோசை, 4 இட்லி, 6 இடியாப்பம். போதும் இல்லைங்க? குழந்தைகளுக்கு மட்டுமாவது வீட்டுல சமைக்கலாமே. அவ்வளவுதாங்க. நீங்க இந்த கோயில் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்டா டல்லா இருக்க? 3 மாசமா இன்சென்டிவ் வரல சார். இந்த மாசமும் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்றானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியலடா. சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கணும்டா. நீ தான் சேர்த்து வச்சிருப்பல. ஒரு 50,000 ரூபா கூட இன்சென்டிவ் வந்தோடனே திருப்பி கொடுத்துட்றேன். எல்லா இடத்துலையும் கேட்டு கிடைக்கலடா. ஹலோ, கலெக்ஷன் காசை வாங்கிக்கோங்க சார். கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. கையை வச்சு அதே இங்க பாரு, அப்பா பாரு. அதே ஆதிரா, உங்களை கவனிக்காமல் நாங்கள் ஓடிட்டே இருந்தோம். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் அம்மாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஜெசி, நம்ம வாழ்கிறதுக்காக வேலை பார்க்குறோமா இல்லை வேலை பார்க்குறதுக்காக வாழ்கிறோமா? இது என்ன கேள்வி? வாழ்கிறதுக்காக தான் வேலை பார்க்குறோம். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இல்லை ஜெசி, எனக்கு மந்த்லி டார்கெட்டு, உனக்கு ஜாப் செக்யூரிட்டி, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. வேலை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது ஜெசி. நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்காக நம்ம குழந்தைங்களையும் ஓட வைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழவே இல்லை. வேலை பார்க்குறோம். வீடுங்கிறது நமக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஜெசி. ஏதாவது பண்ணணும். என் லைஃப்பில் எனக்கு நிறைய கனவு இருக்குது. அதை கலைக்க முடியாது. 2 பேரும் உழைச்சாதான் சரியாக வரும். உன் கனவும் கலையாமல் அவங்களும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா? என்ன? நம்ம தேவைகளை சுருக்கிக்கிட்டு செலவுகளை குறைப்போம்.
சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் வேலையை விட்டுட்டு அவங்களோட இருப்போம். வேலையை விடுறதா? ஏற்கனவே இங்கே நிறைய சிக்கலில் தான் போயிட்டுருக்கு. இருக்கிற வீடு பத்தல, இதை விட ஒரு பெட்டர் என்வாயன்மெண்ட்டில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்கோ. எனக்குன்னு ஒரு 2 வீலர் இருக்கணும், அப்புறம் பெரிய வீடு, காரு, நிறைய பணம், இப்படி பெருசா ஆசை இருக்கு. பெரிய கார் வரும், பெரிய வீடு வரும், நிறைய பணம் வரும் ஜெசி. ஆனால் குழந்தைங்களோட சிரிப்பு போயிடும், சந்தோஷம் போயிடும். நீ சொன்னாலும் சொல்லாட்டி குழந்தைங்க வளரதான் போறாங்க. அவங்க வளர வளர அவங்க தேவைகள் வளரும். நீ இன்னைக்கு பத்தி யோசிக்கிற, நான் நாளைக்காக யோசிக்கிறேன். நாளைக்குன்றது எப்பவுமே நாளைக்காக தான் இருக்கும், இன்னைக்குன்றதா நிஜம். அதை சந்தோஷமா வாழுவோமேன்றேன். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்த பாரு, பதறி அடிச்சிட்டு. அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை தினம் குழந்தைகளுக்கு காட்டுவோமே. அன்பை மட்டுமே காட்டிட்டு இருந்தா இப்ப நல்லா தான் இருக்கும். நாளைக்கு அவங்க வளர்ந்து மத்த பேரண்ட்ஸோட நம்மள கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அவங்கள மாதிரி எங்களை வளர்க்கலன்னு. அப்ப என்ன பண்ணுவேன்? நல்ல வளர்க்கலனா எந்த பிள்ளையும் ஏன் பெத்தன்னு கேட்கும். வளர்க்கறதுன்னா என்ன? நல்லா வளர்க்கறதுன்றது என்ன? சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்கு உள்ளதா இருக்குன்றத புரிய வச்சு வளர்க்கறது. கண்மூடித்தனமா என்னால வேலையை விட முடியாது இளங்கோ. பைத்தியமாடா நீ? பொண்டாட்டி தேவை வாழ போறானா? உத்தியோகம் புருஷ லட்சணம். பொண்டாட்டின்ற நம்ம சுத்துற கயிறு காடுற பம்பர மாதிரி இருக்கணும். நாளைக்கு எல்லாத்துக்கும் அவகிட்ட கை கட்டி நிற்கிற நிலைமை வந்தா என்ன பண்ணுவ? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜெசி வேறடா. பத்து பைசா சம்பாதிக்காம வாழ்றதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். அடுத்த ஜென்மத்தில் இளங்கோவா என்ன படைச்சிருப்பான்னு ஆண்டவன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். வீட்டுக்காரம்மா சந்தேகப்படாம இருங்க, இந்த ஜென்மத்திலே இளங்கோ தான். போங்க போங்க. அப்பா ஜோக். ஓ ஜோக்கா? ஏய் இந்தா, थैंक यू பா. ஏய் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். ஆனா கார்டு தான் வர மாட்டேங்குது. 13. அம்மா வந்துட்டாங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஐயோ கிளம்பு கிளம்பு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. ஓ நாங்க போணுமா? வா 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 வா. ஏய் நீ உட்காருடி. ஏய் மகரா வா. வட சாவி சாவியை கொடுங்க மாமி. வட வட ஓடுறா ஓடிடா. மிஸ்டர் சர்வலங்க பிரபார், you don't shout here. உங்க யூஸ்லெஸ் டாய்லெட் கதையில ஏகிட்ட பேசாதீங்க. நான் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மைண்ட். உங்களுக்கு சேர்த்தா கத்திக்கிட்டு இருக்கேன். குடத்தை தூக்கிட்டு குடிச்சதெல்லாம் நிபரவா போயிட்டு இருக்கீங்க. ஒரு சோசியல் அவேர்னஸ் வேண்டாமா? அவன் வீடு நாராம அவன் பார்த்துக்கிட்டா போதும், அதுவே பெரிய சோசியல் அவேர்னஸ் தான். தேங்க்ஸ் மாமி. ஆளுகளை பாரு. ஏ மேடம், 2 நாளா உங்க வீட்டுல தண்ணி வந்துச்சா? போனீங்களா? அப்புறம் என்ன சூப்பர். You stop man. She is my sweet wife. ஓ உங்க வைஃபா? அப்ப பேசுங்க. உங்களையும் சரி பண்ணானா? You go inside. Don't go. ஐயோ செக்ரட்டரி. Wow, nice play. ஐயோ அரணாங்க நிஷா மேடம் நீங்க தானே? ஆமா ஆமா, என்னால நம்பவே முடியலங்க. இப்பதான் டிவில பார்த்தேன். நான் உங்களுக்கு பெரிய ஃபேனுங்க. உங்க ப்ரோகிராம் ஒண்ணு விடாம பாத்துருவேன். என்னமா நடிக்கிறீங்க மேடம்? இங்க ஏதோ ஷூட்டிங் வந்தீங்களா? இல்ல இல்ல, நான் அந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். சூப்பருங்க. அப்ப தினம் உங்களை பார்க்கலாம். நல்ல ரசனையான இடமா பார்த்து வீடு பாருங்கன்னு என் புருஷன்ட்ட சொன்னேன். ஒரு நல்ல ரசிகர் இருக்கிற இடமா பார்த்து வீடு பார்த்துட்டாரு. ஐயோ வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க மேடம். கையெழுத்து போடுங்க மேடம். கை ஈரமா இருக்கியா? சைன் பண்ணிடுவோம். நீங்க கையெழுத்து போடுங்க மேடம், என் மனசுல பதிஞ்சிரும். போடுங்க. மாட்டார் போல இருக்கே. ஒரிக்கிறீங்களா மேடம்? இவ்வளவு பெரிய ஆட்டியனா? அம்பு ஒண்ணு விடுங்க. மை ஸ்வீட் ஹார்ட். பை. எனக்காகவா இவ்வளவு பண்ற? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்குடா. இந்தா வரேன். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ தானே சொன்ன கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு. குழந்தைங்க தெரியாம கட்டி பிடிக்கிறது இதுதான் சேஃப்டியான இடம். இந்த பேரழகி நான். இது என்ன அம்பு? இது அறந்தாங்க நிஷாவோடது. அது யாரு தெரியாதா? டிவில ஸ்டாண்ட் அப் காமெடி, கருப்பா குண்டா அழகா சும்மா ஜங்கு சக்குன்னு பயங்கர அப்ளாஸ் வருமே. நீ பார்த்தது இல்லையா? ஒன்னும் இல்ல. ஏய் அவங்க நம்ம பிளாட்டுக்கு தான் குடி வந்திருக்காங்க. முதல்ல ஆட்டோகிராஃபே இங்கே தான். பார்த்தோன்னே டம்முன்னு கொடை கீழே வந்துருச்சு, நெளிஞ்சு போச்சு. ரொம்ப வழிஞ்ச நீயும் நெளிஞ்சிருவ.
எப்ப பாரு பொம்பளைங்க சவகாசம். கெட்ட பையன்டா நீ. சி. ஜெசி முதல்ல போய் கையை கழுவு. போலாம்டா வா. இருட்டிடுச்சே, இதுக்கப்புறம் நம்ம எங்க பார்ப்போம்? கிறுக்கு பையலா இருக்கேடா. நடேன்னு 47 வீட்டு வாசல்ல வந்து கொட்டிட்டு போறான். பச்சை பிள்ளை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி இருக்கான். இந்தா இதை எப்படி ஓட்ட டவுசல் அரக்குன். சரி அதை விடு, பழைய கதை இருக்கு. எல்லாமே வந்ததும் குழந்தைக்கு தோசை ஊற்றி சொல்கிறேன். கூச்சப்படாமல் இரு, இது நம்ம வீடு. அம்மா கையினால எவ்வளோ சாப்பிட்ருப்பேன். இல்லைம்மா, இவன் பழைய ஃப்ரெண்டு இளங்கோ. அது இவன் குழந்தை. இருடா, எல்லாமே விட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன். இல்லைம்மா, பொண்டாட்டிட்டு சண்டை போட்டு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கான். கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கே டேரா போட்டுருவான். அடுத்தவன் தலைவலியில் நமக்கு எதுக்கு? நமக்கு தோதுபடாதுன்னு சொல்லு, வேற இடம் பார்த்துக்குன்னு அனுப்பிச்சிடலாம். என்னையா சொல்ற? மணி பாத்தியா 11 ஆகுது. பொட்ட புள்ளைய வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப எப்படி போக சொல்ல முடியும்? ஐயோ, தொந்தரவாயிரும். இல்லம்மா, இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கட்டும். நாளைக்கு என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். இவன் நம்ம சொல்றது என்ன கேட்டிருக்கான்? என் ஃப்ரெண்ட் ஜூலி வீட்டுக்கு வேணா போலாமா? யாரையும் தொந்தரவு பண்ண வேணாமா? ஏன்பா காலையில நம்ம எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கோம்? நம்ம ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோம். கேமா? அதாவது அப்பாவோட வேலையை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம வீட்டை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம பணத்தை இன்னொருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த 3 பேர்த்தையும் தேடி கண்டுபிடிச்சு கப்புன்னு அமைக்கிட்டோன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஆயிடும். இந்த குவார்டர்லி எக்ஸாம் லீவ் முடியறதுக்குள்ள இந்த 3 பேர்த்தையும் தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ ஸ்கூல் போகும்போது அப்படி போற. ட்ரெஷர் லேண்ட் கேம் மாதிரியாப்பா? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லாத்துலயுமே 3 ஸ்டார் எடுக்கணும். எஸ் எஸ். இதெல்லாம் யார் ஒழிச்சு வச்சிருக்கா? கடவுள். கடவுள் தான் இந்த 3 பேர்த்தையும் கொடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், நமக்கு சர்ப்ரைஸா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு. என்னப்பா அது? அது சொன்னா தரமாட்டாரு. கடவுளுக்கு தெரியாம எனக்கு மட்டும் சொல்றியா? ஏன்பா? கடவுள் எங்கேயாச்சும் நின்று ஒட்டு கேட்பாரா? ஏன்பா இங்க படுத்திருக்க எல்லாரும் கேம் தான் விளையாடுறாங்களா? இவ்வளோ பேருடைய வீடு, வேலை, காசு எல்லாத்தையும் கடவுள் தான் ஒழிச்சு வச்சிருக்காரா? பேட் காட். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தூங்கு. ஏய், யார் பாதே? சார், இங்கெல்லாம் தங்க கூடாது. கிளம்பு கிளம்பு. சார், இவ்வளவு பேர் தூங்குறாங்களா சார்? இன்னைக்கு ஒரு நாள் நைட் மாத்திரம் நான். ஏம்பா, பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்றேன். அது உன் குழந்தை தானே? சார், ஆமாம் சார். நேரமாச்சு, கிளம்பு. அதி